தக்க திம்மி தரகடத்தோம் தக்க சொன்னு தரகடத்தோம் தக்க திம்மி தன்ன தன்ன சொன்னு சொன்னு தரகடத்தோம் தக்க திம்மி தரகடத்தோம் தக்க சொன்னு தரகடத்தோம் தக்க திம்மி தன்ன தன்ன சொன்னு சொன்னு தரகடத்தோம் தேனு தத்த திம்மி தேனு தத்த திம்மி தேனு திம்மி தக்கிட்ட தக்க சொன்னு தா கொத்து மலரெடுத்து முத்து சரம் தொடுத்து தோகை விரித்தாடும் மயில் போல எழில் நித்தம் குரல் பயிலும் கிளி போல கத்தி நடை பயின்று மொட்டு மலர் சொரிந்து பட்டு நடை பயின்று வரவேற்போம் அவர் துத்தி இதழ் விரித்து வரவேற்போம் சந்த தமிழெடுத்து சிந்தை உளம் மகிழ வந்த பெரியோரை வரவேற்போம் இசை முந்தும் சதங்கை ஒலி நெஞ்சம் தவழ்ந்திடவே இந்து கவி பாடி வரவேற்போம் தக்கிட்ட தக்க தக்க திம்மி தக்க சொன்னு தக்கிட்ட தக்க தக்க திம்மி தக்க சொன்னு தன தன தக்க சொன்னு சொன்னு தக்க திம்மி திம்மி தக்க கிட்ட கிட்ட தத்தா தத்திங்கின தத்தா தத்திங்கின தத்தா தக்கிட்ட தா தக்கிட்ட தா இன்பம் பெருக்கெடுக்க இதயம் சிறகடிக்க அன்பு தலைவரை வாழ்த்திடுவோம் இன்பம் பெருக்கெடுக்க இதயம் சிறகடிக்க அன்பு தலைவரை வாழ்த்திடுவோம் இளம் தென்றல் நடம் புரிந்து மன்றம் மனம் மகிழ தென்றல் நடம் புரிந்து மன்றம் மனம் மகிழ நன்று வருகவென வாழ்த்திடுவோம் நன்று வருகவென வாழ்த்திடுவோம் சந்த தமிழெடுத்து சிந்தை உளம் மகிழ வந்த பெரியோரை வரவேற்போம் இசை முந்தும் சதங்கை ஒலி நெஞ்சம் தவழ்ந்திடவே இந்து கவி பாடி வரவேற்போம் தக்கதி த த ஜம் தக்க த ஜம் தா தி தன தன த ஜொன்னு ஜொன்னு த த த ஜம் த த ஜம் தக்க த ஜம் தா தாம் தொங்க தக்க தொங்க தாம் தி தா கற்ற பெரியோரே கன்னி தமிழறிந்த உற்ற சான்றோரே நல்வரவு கற்ற பெரியோரே கன்னி தமிழறிந்த உற்ற சான்றோரே நல்வரவு எமை பெற்ற தாய்மாரே பேணும் உற்றோரே பெற்ற தாய்மாரே பேணும் உற்றோரே சுற்றும் இருப்போரே நல்வரவு சுற்றும் இருப்போரே நல்வரவு சந்த தமிழெடுத்து சிந்தை உளம் மகிழ வந்த பெரியோரை வரவேற்போம் இசை முந்தும் சதங்கை ஒலி நெஞ்சம் தவழ்ந்திடவே இந்து கவி பாடி வரவேற்போம் 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 கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் இயக்குனர் மற்றும் செயலர் தந்தை அவர்களே, சிறப்பு விருந்தினர் அவர்களே,
அருள் தந்தையர்களே, அவையில் வீற்றிருக்கும் பெருமக்களே, அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கலைக்காவிரி நிறுவனத்தின் 48வது நிறுவன நாள் மற்றும் நிறுவனர் நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அவ்வகையில் நிறுவனர் நாள் என்னும் பொழுது நமது தந்தை மோன்சிங்கோர் எஸ்.எம். ஜார்ஜ் அடிகளாரின் அடியை நினைவு கூர்ந்து அனைவரையும் வரவேற்பதில் இங்கு நிற்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். முதலாக இன்றைய நாளில் நமக்கு நல்லதொரு சிறப்பானதொரு திருப்பலியை நடத்தி கொடுத்து இங்கு சிறப்பு விருந்தினராக வீற்றிருக்கும் அருள் தந்தை யூஜின் அவர்களை கலைக்காவிரி கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவரை பற்றி திருப்பலியின் போதே நமது தந்தை அவர்கள் சிறப்பானதொரு வரவேற்பை கொடுத்துள்ளார். ஒரு சிறந்த சிந்தனையாளர், சிறந்த எழுத்தாளர், மாணவர் நலனுக்காக செயின்ட் தாமஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளியில் தாளாளராக பணியாற்றியிருக்கிறவர். இன்று ஒரு சிறப்பானதொரு பங்கு தந்தையாக இருந்து வரும் சிறப்பு விருந்தினர் அவர்கள். அவருடைய மறையுரையிலேயே அவருடைய சிந்தனை எந்த அளவு சிறப்பானதாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்தோம். அத்தகைய சிறப்பானதொரு சிறப்பு விருந்தினர் அவர்களை கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக காவிரி கலை தொடர்பு மையத்தின் இயக்குனர் அருள் தந்தை லியோ ஜான்சன் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். நமது கல்லூரியின் முன்னாள் செயலர் அருள் தந்தை சூசை அலங்கார மணிகள் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்மிடையே இன்று நூல் வெளியீட்டிற்காக சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அகில இந்திய வானொலி நிலையத்தின் தற்போது ஓய்வு பெற்றுள்ள திருவாளர் ரங்கராஜன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் நமது கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் பல வளர்ச்சிகளுக்கும் அடித்தளமாக இருந்து வரும், பல முன்னேற்றங்களுக்கும் அடித்தளமாக இருந்து வரும் நமது செயலர் தந்தை அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று பல நூல்கள் வெளியிடப்படுகின்றன. அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினர்களையும், குறிப்பாக முனைவர் மாரியப்பன் அவர்களையும் வருக வருக என்று கல்லூரியின் சார்பாக வரவேற்கின்றேன். நமது நிறுவனர் தந்தை அவர்களின் குடும்பத்தார் மற்றும் நமது கல்லூரி பேராசிரியர்கள், பணியாளர்கள், மாணவ செல்வங்கள், முன்னாள் மாணவர்கள் பலர் இங்கு வந்துள்ளனர். அதே மாதிரி கலைக்காவிரியின் முன்னாள் பணியாளர்களும் பலர் இங்கு வந்துள்ளனர். அனைவரையும் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். நிறுவனர் நாளான இன்று பல நல்லெண்ணங்களை நம்மிடையே மோன்சிங்கோர் எஸ்.எம். ஜார்ஜ் அடிகளார் அவர்கள் விதைத்துள்ளார். அவ்வகையில் அவருடைய நல்ல எண்ணங்களான அன்பு, அரவணைப்பு, நேர்மை ஆகியவற்றை நம் மனதில் என்றும் வரவேற்க வேண்டும், அவற்றை பதிய வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். It is now the time to honor our esteemed dignitaries. May I now request our reverend respected Secretary Father to adorn our chief guest with a shawl as a token of respect and appreciation. Following this, I request our respected Principal Ma'am to honor our chief guest with a gift. May I now request our Reverend Father Secretary to honor Reverend Father Susai Alankaram, Rector St. Augustine Minor Seminary, Trichy, with a shawl. May I now request Reverend Father Secretary to honor Reverend Father Leo Johnson, Director of Kaveri Communication, with a shawl. It's time to honor Mr. Rangarajan sir with a shawl. To release of a new book, especially by a member of our own institution, is not just a personal milestone, but a collective celebration of academic excellence. First, I invite Dr. F. Prem Kumar, Assistant Professor of Mirdangam, releases his book titled Aga Kannil Isai,
This book is a unique Braille book and aims to help persons with disabilities learn and enjoy music. The first copy is being released by Reverend Father Secretary and received by our Associate Professor S.T. Murthy, mentor of the author, marking a proud moment of teacher and student alike. Now, we hand over to our MA first year student Maheshwari to say a few words about the book. கலையின் வழியாக சமூக இருளை ஓட்டி வரும் கலைக்காவிரி கலை மையத்தின் நிறுவன நாள் மற்றும் நிறுவனர் நாள் விழாவை மகிழ்ச்சி பெருக்குடன் கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கமும் வாழ்த்தும். இந்த அர்த்தமுள்ள நாளில் ஓர் அர்த்தமுள்ள நூல் வெளியிடப்பட உள்ளது. பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளர்கள் இசை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட அகக்கண்ணில் இசை என்ற நூல் இங்கே வெளியிடப்பட உள்ளது. பிரெய்லி எழுத்து வடிவிலான இந்த நூலை நிச்சயமாக பார்வைத்திறன் உள்ளவர்களாகிய உங்களால் படிக்க இயலாது. உங்களால் முடியாதது எங்களால் முடிகிறது என்பதே இந்த நூலின் தனித்துவம் என்று நாங்கள் உணர்கிறோம். அந்த வகையில் பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளர்களாகிய எங்களுக்காக இசை குறித்த இந்த நூலை படைக்க வேண்டும் என்று நினைத்த கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் மிருதங்கத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஃப் பிரேம்குமார் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளர்களாகிய நாங்கள் அகக்கண்ணில் இசை என்ற நூலுக்காக எங்கள் அகக்கண்களின் வழியாகவே நன்றிகளை காணிக்கையாக்கி மகிழ்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நூலை இக்கல்லூரி வரலாற்றில் முதல் முறையாக வெளியிடுவதற்கு இக்கல்லூரியின் இயக்குனர் மற்றும் செயலர் அருள் தந்தை எஸ் லூயிஸ் பிரிட்டோ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருள் தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்கள் வெளியிடும் இந்த நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள இருக்கும் மிருதங்கத்துறை பேராசிரியர் திரு எஸ்.டி. மூர்த்தி அவர்கள் டாக்டர் பிரேம்குமார் அவர்களின் மிருதங்க ஆசிரியர் என்று சிறப்பு பெற்றவர். தன்னுடைய மாணவன் படைத்த இந்த தனித்துவம் நிறைந்த நூலின் முதல் பிரதியினை பெற்றுக்கொள்வது என்பதே அயாதியான ஆனந்தமும் பெருமையும் தருவது. அந்த வகையில் இப்படிப்பட்ட மாணவனை உருவாக்கிய மிருதங்கத்துறை உதவி பேராசிரியர் மூர்த்தி சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அகக்கண்ணில் இசை என்ற நூல் மாற்றுத்திறனாளருக்கு கிடைத்த ஓர் அறிவு பொக்கிஷம். கலைக்காவிரி நுண்கலை கல்லூரிக்கு பெருமை தரும் காரியம். அகக்கண்ணில் இசை படிப்பது எங்களுக்கு மட்டுமே கிடைத்த பாக்கியம் என்று சொல்ல மாட்டேன். அடுத்தவர்க்கு அன்போடு உதவும் போது உங்கள் அகக்கண்ணில் இசை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை கேட்டு லயிக்கவும் முடியும். அந்த பேரானந்த அனுபவத்தை நாம் அனைவரும் உணர முனையும் அந்த நாளில்தான் நம் அகங்களின் அகந்தை மறைந்து அகக்கண் திறக்கும், மனித நேயச்சுடர் துயிர்க்கும் என்று கூறி இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நூலானது முழுவதும் பிரெய்லி எழுத்து முறையினால் அச்சிடப்பட்டது. இந்த நூலில் இசைக்கருவிகளின் வரலாறு, இசைக்கருவிகளின் பெயர்கள், அவற்றின் பாகங்கள், அவற்றை வாசிக்கும் முறை ஆகியவை இடம்பெற்றுள்ளன. அதிகம் குறிப்பாக மிருதங்கம் வாசிக்கும் போது நாம் பயன்படுத்தப்படும் தாள சொற்கட்டுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நூலுக்கு அகக்கண்ணில் இசை என்று பெயரிட்ட ஏ வின்சென்ட் தன்ராஜ் அவர்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற இசை சம்பந்தப்பட்ட பல்வேறு நூல்கள் பிரெய்லி எழுத்து முறையில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே மாற்றுத்திறனாளர்கள் ஆகிய எங்களின் கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். இந்த நேரத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
We now come to our second book release. The book is titled Hands on Laya, about the basic Mridangam lessons, authored by Mr. A. Rajkamal, Assistant Professor of Mridangam. This book is an insightful guide for learning the fundamentals of Mridangam. I invite the author to say a few words about his book on stage. படைத்த இறைவனுக்கும் என்னை ஈன்ற பெற்றோருக்கும் அவையில் உள்ள அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து ஹேண்ட்ஸ் ஆன் லயா என்ற தலைப்பில் அமைந்துள்ள நூலினை பற்றி அறிமுகம் செய்கின்றேன். இந்நூல் எனது 4வது படைப்பாகும். இந்நூல் அனைவரும் எளிய முறையில் தாளங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடாய் உருவாக்கப்பட்டது. அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் தாள கணக்குகளில் இந்நூல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நூல் இசை மற்றும் நடனம் பயிலும் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்நூலினை வெளியிடவிருக்கும் நமது பாசமிகு செயலர் தந்தை அருள்பணி எஸ். லூயிஸ் பிரிட்டோ அடிகளார் அவர்களுக்கு என் பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நூலிற்கு அணிந்துரை அளித்து நூலின் முதல் பிரதியினை பெறவிருக்கும் மிருதங்க லயமுகில் திருச்சி எஸ். ரங்கராஜன் ஐயா அவர்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாளங்களை பற்றிய அறிவினை எனக்கு வழங்கி நூலின் பல ஐயங்களை களைந்து என்னை மிருதங்கத்துறையில் இன்றளவும் வழிநடத்தி வரும் எனது குரு கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் மிருதங்கத்துறையின் தலைவர் திரு எஸ்.டி. மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகள். இங்கு வந்துள்ள அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் என் உளம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் என்னை இன்றளவும் ஊக்கப்படுத்தி வரும் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் அனைத்து துறை பேராசிரியர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் வளாக பணியாளர்களுக்கும் மற்றும் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் மாணவ மாணவியருக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன். We now have our third book release. The book titled Learn Bharatanatyam in 60 Days, authored by Dr. S.B. Bhavanashri. She is our own part-time student, having learned mastered Bharatanatyam, Kuchipudi, and Mohiniyattam. She is currently pursuing Kathak under the IECD program. I invite the author to say a few words about the book. A very pleasant morning to one and all gathered here. I am S.B. Bhavanashri, doing my computer science engineering first year at Saranathan College of Engineering. I have completed my diplomas in Bharatanatyam, Kuchipudi and Mohiniyattam and currently learning Kathak in Kalaikaveri. So far, I have written and published 2 textbooks and this is my 3rd textbook. I have also presented one of my research paper in the same institution. First and foremost, I would like to thank Reverend Father S. Lewis Brito for giving permission to release my textbook in this auspicious occasion. I would like to thank and dedicate this book to my Kuchipudi Guru, Dr. G.J. Lima Rose, for her mentorship and providing photographs to my textbook. I would also like to thank my Bharatanatyam Guru, Mrs. M. Benita Tamilselvan, for her mentorship. This book, Learn Bharatanatyam in 60 Days, is a gear to both beginners and enthusiasts. My aim is not to simplify the art form, but to develop a dedicated and profound practice and learning. I would also like to thank my family members for their steadfast moral support throughout this journey. Thank you. May I now invite Reverend Father Secretary to release the book Learn Bharatanatyam in 60 Days, and I request Dr. G.J. Rima Rose, Assistant Professor of Bharatanatyam, to receive the first copy of the book.
நம்முடைய மிருதங்கத்துறை உதவி பேராசிரியர் திரு டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகம் கலைக்காவிரிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. உங்கள் அனைவரின் சார்பாக டாக்டர் பிரேம்குமார் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்கின்றேன். அதிலும் குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக வேண்டும் ஒரு புத்தகம் பிரெய்லி வடிவத்தில் வேண்டும் என்று அவர் யோசித்திருக்கிறார். அதுதான் அவருடைய நல்ல ஒரு மனதை காட்டுகிறது. சமீபத்தில் மகேஸ்வரி என்ற அந்த குழந்தை நம்ம மத்தியில் வந்து அந்த புத்தகம் எப்படி ஒரு அருமையான புத்தகமாக இருக்கிறது என்று அந்த புத்தகத்தை பற்றி நமக்கு சொன்னார்கள். அதுபோல் இன்னும் நிறைய புத்தகங்களை டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று வாழ்த்தி அதற்கு அருமையான பெயரை நம்முடைய வின்சென்ட் சார் அவர்கள் சூட்டியிருக்கிறார். அகக்கண்ணில் இசை. அருமையான பெயர். கங்க்ராச்சுலேஷன் வின்சென்ட் சார். அந்த மாதிரி பாடல்களெல்லாம் எப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கிற வின்சென்ட் சார் அவர்கள் ஒரு புத்தகத்துக்கு டைட்டிலையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். வின்சென்ட் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் எல்லாரின் சார்பாக இப்பொழுது இந்த பொன்னாடையை நம்முடைய முதல்வர் அவர்களும் நானும் சேர்ந்து டாக்டர் பிரேம்குமார் அவர்களுக்கு போர்த்தி மகிழ்கின்றோம். அடுத்தபடியாக இதுவும் மறுபடியும் மிருதங்கத்துறையிலே இன்னொரு புத்தகம், ஹேண்ட்ஸ் ஆன் லயா. ஏற்கனவே அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார் திரு ராஜ்கமல் அவர்கள். மீண்டும் ஒரு புத்தகத்தை இங்கே நம் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு கலைக்காவிரி மிகுந்த வாழ்த்துக்களை கூறுவதன் அடையாளமாக நம்முடைய முனைவர் அவர்களும் நானும் இந்த பொன்னாடை போர்த்தி உங்கள் சார்பாக மகிழ்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய கலைக்காவிரியிலே ஐக்யூஎஸ்சி துறையிலே நமக்கு ஆலோசகராக பணியாற்றுகின்ற டாக்டர் மாரியப்பன் அவர்களுடைய அன்பு மகள் செல்வி பாவனா ஸ்ரீ அவர்கள் இரண்டாவது புத்தகத்தை, ஒரு மாணவி, கல்லூரி மாணவி படிக்கிற காலத்திலேயே 2 புத்தகங்களை வெளியிடுகிறார் என்று நினைக்கும்போது ஆச்சரியமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை 60 நாட்களில் நாட்டியம், பரதநாட்டியம் கற்றுக்கொள்வது எப்படி, ஹவு டு லேர்ன் பரதநாட்டியம் இன் 60 days என்ற அந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். கலைக்காவிரி தினத்தன்று தான் வெளியிட வேண்டும் என்று மான்சிங்கர் SM ஜார்ஜ் எப்படி இந்த அக்டோபர் 1 அவர் சிறப்பான நாளாக கருதினாரோ அதுபோல் இன்று வெளியிட நம்மத்தில் வந்திருக்கக்கூடிய டாக்டர் மாரியப்பன் அவருடைய மகள் செல்வி பாவனாஸ்ரீ அவர்களுக்கு முதல்வர்களும் நானும் சேர்ந்து இந்த பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். We are now honored to present a very special felicitation song for the parish priests, dedicated to our beloved founder, Reverend Father SM George, who led an exemplary life of priesthood. The lyrics penned by our Reverend Father Secretary, the song serves as a heartfelt tribute to all the priests and their lives of selfless dedication. The music is by Dr. U. Tyagarajan. The CD will be released by respected Reverend Father Suzai Alangaram and will be received by our respected Principal Ma'am. It is now time to honor all those who have worked tirelessly to create this beautiful song. I request our Reverend Father Secretary to honor them one by one. Music direction, Dr. M. Rajesh Babu, Assistant Professor of Vocal Music. Voice, Miss S.R. Swati, Assistant Professor of Vocal Music. Tabla and Mridangam by Dr. F. Prem Kumar.
chorus by Rafani Monshi, Sushmita, Vinci and Swarna Lakshmi. Veena by Ms. Kasturi Sarkar. Guitar by Mr. Agustin Jebakumar. Rhythm pad by Nixon Raj. Recording engineer Mr. Tamil Selvan. இந்த பாடலை எழுதியது நான் தான், ஆனால் இதற்கு இசையமைத்தது திரு யு தியாகராஜன் அவர்கள் நம்மோடு உயிரோடு இல்லை. ஒரு அருமையான இசைக்கலைஞர். உங்களுக்கு தெரியும், கலைக்காவிரிக்கு ஃபாதர் எஸ்.எம். ஜார்ஜ் அவர்கள் அவரை பயன்படுத்தி தான் குரலோவியம் என்ற அந்த அருமையான இசையை வடிவமைத்தார். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கு உதவி இசையமைப்பாளராக இருந்தவர் தான் திரு யு தியாகராஜன் அவர்கள். பாடலை நான் எழுத அவர் அது இசையமைத்தார். அந்த பாடலை தேடி தேடி பார்த்தோம், எங்குமே கிடைக்கவே இல்லை. அது 99 எழுதப்பட்ட பாடல். ஆனால் யூடியூப்லேயும் கிடையாது. வெளியிட்டவங்க கிண்டி குழந்தையசு பங்கு மெட்ராஸில். யார்கிட்டையுமே அந்த ஒரிஜினல் ட்ராக்கே இல்லை. ஆனால் பங்குத்தந்தையர்களுக்காக எழுதப்பட்ட பாடல். பங்குத்தந்தையருக்கு மட்டுமல்ல, கத்தோலிக்க குருக்கள், பங்குத்தளங்களிலே, பள்ளிகளிலே பணி செய்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு பாராட்டு பாடலாக அந்த பாடல் எழுதப்பட்டது. ஃபாதர் எஸ். ஆண்டனி சாமி என்கின்ற கிண்டி குழந்தையசு பங்கினுடைய பங்குத்தந்தை அவர்கள் அவருடைய வெள்ளி விழாவுக்காக நான் அந்த நாட்களில் எழுதிய பாடல். அது இசைத்தட்டிலும் வந்தது. ஆனால் இப்பொழுது அது இல்லை. அந்த பாடல் கேசட், பழைய கேசட்டு காலம் அது. அதை எடுத்து யாரும் யூடியூப் கொண்டு வரவே இல்லை. ஒரு நல்ல பாடலை குருக்களுக்காக நாம் கொடுக்கலாமே என்று யோசித்து தான் அதை மீண்டுமாக ரீமேக் செய்வது போல அன்றைய தினம் வாணி ஜெயராம் அவர்கள் பாடினார்கள், அதாவது 2000. அதன் பிறகு இப்பொழுது நம்முடைய கல்லூரியிலே பணி செய்கிற பிஹெச்டி மாணவி சுவாதி அவர்கள் அதற்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள். யூ தியாகராஜன் இன்று நம்மோடு இல்லாவிட்டாலும் நம்முடைய கல்லூரியினுடைய யூ தியாகராஜன் டாக்டர் ராஜேஷ்குமார் அவர்களை வைத்து அதற்கு இசை இயக்கம் செய்து நம்முடைய மாணவ செல்வங்களை முழுவதுமாக இசைக்கலைஞர்களாக வாசித்தது டாக்டர் பிரேம்குமார், பேடு நிக்சன், கிட்டார் அகஸ்டின், அப்புறம் கோரஸ் பண்ண பிள்ளைங்க எல்லாருமே நம்ம பிள்ளைங்க. ஸ்டுடியோவும் நம்ம ஸ்டுடியோ. அப்போ மீண்டுமாக இந்த பாடல் வருகிறது. அதற்கு கோரியோ நடன வடிவமை நம்முடைய பெனிட்டா மேம் அவருடைய தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. பிறகு அது இன்றைய தினம் நம்முடைய மான்சிங்கர் எஸ்.எம். ஜார்ஜ் அவருடைய நாளன்று, கலைக்காவிரி தினத்தன்று இந்த மேடையிலே நம்முடைய அருட்தந்தை சூசை அலங்காரம் அவர்கள் மீண்டுமாக அதை வெளியிட்டிருக்கிறார்கள். இது பங்கு தந்தையர்களுக்காக இந்த பாடல் அர்ப்பணிக்கப்படுகிறது. அதுபோல் கல்வி பணி செய்கிற எல்லா தந்தையர்களுக்கும் இந்த பாடல் அர்ப்பணிக்கப்படுகிறது. இதில் யூடியூபில் இப்பொழுது உடனடியாக அது ஏற்றப்படுகிறது. நம்முடைய கல்லூரியில் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கிற மிஸ் ஆண்டோலினா அவர்கள் அதை யூடியூபில் உடனடியாக அப்லோட் செய்ய இருக்கின்றார். இந்த நல்ல நேரத்தில் அந்த பாடலுக்கு நடனத்தையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அன்பான தந்தைக்கு வணக்கங்கள். அன்பான தந்தைக்கு வணக்கங்கள். உங்கள் அயராத சேவைக்கு வாழ்த்துக்கள். பண்பான பணிகளுக்கு பாராட்டுக்கள்.
மக்களை இறைவனில் இணைப்பதிலே நீ மன்னவன் இயேசுவை போலானாய். மக்களை இறைவனில் இணைப்பதிலே நீ மன்னவன் இயேசுவை போலானாய். உம்படி தொடர்ந்திட எங்களை முழுவதும் அர்ப்பணமாக்குகிறோம். உன்னதமான உன்னருள் சேவை உலகினில் ஆற்றிடுவோம். அன்பான தந்தைக்கு வணக்கங்கள், உங்கள் அயராத சேவைக்கு வாழ்த்துக்கள். கல்விப் பணியில் உந்தன் கருணை கண்டோம். கலக்கமில்லா நெஞ்சில் துணிவை கண்டோம். கல்விப் பணியில் உந்தன் கருணை கண்டோம். கலக்கமில்லா நெஞ்சில் துணிவை கண்டோம். கடமை புரிவதில் பொறுமை கண்டோம். கடமை புரிவதில் பொறுமை கண்டோம். கண்ணியமான நெறியை கண்டோம். கண்ணியமான நெறியை கண்டோம். உன் பணி தொடர்ந்திட எங்களை முழுவதும் அர்ப்பணமாக்குகிறோம். உன்னதமான உன்னருள் சேவை உலகினில் ஆற்றிடுவோம். அன்பான தந்தைக்கு வணக்கங்கள், உங்கள் அயராத சேவைக்கு வாழ்த்துக்கள். பண்பான பணிகளுக்கு பாராட்டுக்கள். பண்பான பணிகளுக்கு பாராட்டுக்கள். உங்கள் மலர் பாதத்தில் எங்கள் இசை மாலைகள். அன்பான தந்தைக்கு வணக்கங்கள், உங்கள் அயராத சேவைக்கு வாழ்த்துக்கள். We are delighted to announce that our college now has its very own ISSN registered e-journal, a platform that showcases creativity, scholarly research, and talent. Now, I would request Dr. G.J. Lima Rose, Assistant Professor of Bharatanatyam and IQAC Coordinator, to enlighten us about this achievement. கலை காவிரி நுண்கலை கல்லூரியின் நிறுவனர் நாள் மற்றும் கலை காவிரியின் தினத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நிகழ்வின் தலைவர் உட்பட உங்கள் அனைவருக்கும் கலை காவிரி தின நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறை அருளால் கலை காவிரி நுண்கலை கல்லூரியின் வரலாற்று பதிவுகளில் மேலும் ஒரு புதிய படைப்பாக கிடைத்திருப்பதுதான் கலை காவிரி பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஜேர்னல். இது நேஷனல் லெவல் பியர் ரிவர்ட் ஜேர்னல். டெல்லியில் உள்ள ISSN நிறுவனம் இந்த மின்னிதழினை நடத்த நமக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் நிகழ்த்து கலைகளை சார்ந்த கட்டுரைகள் மட்டுமல்லாது தமிழ், ஆங்கில இலக்கியங்கள் சார்ந்த கட்டுரைகளும், வரலாற்று தொடர்பான ஆய்வு கட்டுரைகள், சிகிச்சை சம்பந்தமான கட்டுரைகள் போன்ற பிற துறை சார்ந்த கட்டுரைகளை வெளியிடவும் நமக்கு ISSN நிறுவனம் ஒப்புதல் வழங்கியுள்ளது கூடுதலான ஒரு சிறப்பு. தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் இக்கட்டுரைகளை சமர்ப்பிக்கலாம். ஒரு வருடத்திற்கு 2 முறை தரமான ஆய்வு கட்டுரைகளை வெளியிடப்படும். அதாவது ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஜூன் மாதத்திலும், செகண்ட் இஷ்யூ டிசம்பர் மாதத்திலும் கட்டுரைகள் வெளியிடப்படும்.
நீங்கள் சமர்ப்பிக்கும் கட்டுரைகள் தரமானதா என்று ஆய்வு வல்லுநர்களால் ஊர்ஜிதம் செய்த பின்னரே ஆய்விற்கான தொகை 1000 ரூபாய் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படும். மேலும் ஒரு கட்டுரையை 4 நபர்கள் இணைந்து எழுதலாம். இந்த கட்டுரையின் ரெஃபரன்சஸ் MLA 7th எடிஷன் மையப்படுத்தி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். பிளேஜரிசம் less than 10% இருப்பது மிக முக்கியம். ஆய்வு கட்டுரை சமர்ப்பிப்பதற்கான பிற வரன்முறைகளை கலைக்காவிரியின் வெப்சைட்டில் ஜேர்னல் எனும் பிரிவில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. தற்போது இந்த ஆன்லைன் ஜேர்னலை வெளியிடும் நேரம் இது. Now I am requesting Reverend Father Eugene to release the first volume of e-journal through our website. Thank you, Father. நம்முடைய ISN ஜேர்னல் ஆனது சீஃப் எடிட்டர், அசோசியேட் எடிட்டர்ஸ், எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ், ரிவ்யூவர்ஸ் என மொத்தம் 23 நபர்களை கொண்டுள்ளது. இந்நபர்கள் தமிழ்நாடு, ஆந்திர மாநிலம், பாண்டிச்சேரி, USA மற்றும் மலேசியாவில் பணிபுரியும் சிறந்த ஆய்வு வல்லுநர்கள் கொண்ட இக்குழுவில் செயல்பட்டு வருகின்றனர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ISSN பெற பெரிதும் உறுதுணையாக இருந்தது கலைக்காவிரியின் ஜேர்னல் வரலாற்றில் இடம்பெற்று முதல் பதிப்பான ஜூன் மாதம் வெளியான ஆய்வு கட்டுரைகளின் தலைப்புகளை உங்களின் கண்களுக்கு முன்னால் படைப்பதில் கலைக்காவிரி குடும்பம் பேருவகை கொள்கிறது. A psychological perspective on Nayaka Nayaki's character in Yesu Kavyam by Mr. G. Joseph Patrick and guide Dr. G. Chelima Rose. Globalizing Indian knowledge and redefining education, the role of the National Education Policy 2020 by Dr. A. Rosalyn Mary, our librarian. Lakshya of Bhakti in Indian music, contributions of saints and composers by Ms. Aparna K. Sharma, research scholar, and Dr. K. Sakhai Rani, assistant professor of Bharatanatyam. Rhythms of resistance, the role of Langston Hughes, jazz poetry in defining African American identity by Dr. Sam Zero Sharon, assistant professor of English, St. Joseph College, Dr. U. Linda, assistant professor of English, KKCFA. முத்திரைகளின் பயன்பாடும் குரல் வளமும் டாக்டர் எஸ் உமா மகேஸ்வரே, பிரின்சிபல் ஆஃப் KKCFA. திருப்பள்ளி எழுச்சி by S.R. Swati, research scholar, Dr. P. Nadirajan, former principal of KKCFA. பரதநாட்டியமும் மர்ம புள்ளிகளின் இயக்கமும் மனித குலத்திற்கு ஒரு மாற்றுமுறை சிகிச்சை by Dr. G. Chelima Rose, IQAC coordinator. தற்போது இங்கு திரையில் காட்டிய இந்த 7 கட்டுரைகள் தான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர், அதாவது ISSN பெறுவதற்கு அடித்தளமாக நின்றவை. கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் உயர்விற்கு உறுதுணையாக இருந்து கட்டுரைகளை சமர்ப்பித்த அனைத்து பேராசிரியர்கள் மற்றும் ஆய்வு மாணவர்களுக்கு IQACயின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது மின்னியலில் வெளியிட்ட ஆய்வு கட்டுரைகள் முதல் தொகுப்பினை வெளியிடுவதற்காக இந்நிகழ்வின் தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் யூஜின் அவர்களையும், பாசமிகு தந்தை சுசை அலங்காரம் அவர்களையும், அருள் தந்தை லியோ ஜான்சன் அவர்களையும், செயலர் தந்தை முதல்வர் மற்றும் டாக்டர் பி மாரியப்பன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்றேன். I now request Reverend Father Susai Alangaram to release the first copy of Volume 1 of the journal. I request Reverend Father Secretary to receive the first copy of the journal. சிவகங்கை சீமை தானத்திலும் தர்மத்திலும் சிறந்து விளங்கி சிவகங்கையை சிறப்போடு ஆண்டு வந்தனர் மன்னர் முத்துவடுகநாதரும் சிவகங்கை சிங்கம் வேலுநாச்சியார் அவர்களும். வீரத்தோடு விவேகம் கொண்ட மேதை, விடுதலை வேண்டி வெறிவு செய்த பாதை, ஆயுத பயிற்சியில் ஆணுக்கு சரிநிகர் இவள், முத்துவடுகநாதரின் 3 முடிச்சு, சமத்துவத்தை நிலைநாட்டியவள், மருதுபாண்டியரை தளபதியாக்கியவள். இதோ சில மணித்துளிகளில் அழைக்கிறோம் அவள் சிவகங்கை சீமைக்குள்.
காட்சி 1 சிவகங்கை சமஸ்தானம். இப்பொழுது போர் பயிற்சி துவங்குகிறது. சிவகங்கை சீமை சிங்கப்பெண் வேலுநாச்சியார் வரார் வரார் வரார். சிவகங்கை சமஸ்தானத்தின் அரசியார் வேலுநாச்சியார் அவர்கள் வாழ்க வாழ்க. வேலுநாச்சியார் அவர்களின் புகழ் வெல்க வெல்க. பயிற்சிக்கு அனைவரும் அணியமா? பயிற்சி துவங்கட்டும். காட்சி 2 வேலுநாச்சியாரின் அரசவை. காட்சி 2 துவங்குகிறது. அரசரின் புகழ் ஓங்குக. தங்களை காண ஒற்றன் வந்துள்ளார். வரச் சொல். உத்தரவு. அரச பெருந்தகைக்கும் சிவகங்கை சிங்கம் வேலுநாச்சியார் அவர்களுக்கும் வணக்கம். கர்னல் பான்சரிடமிருந்து தங்களுக்கு ஓலை வந்துள்ளது. குயிலி, அதை பிரித்து படி. உத்தரவு அரசி. சிவகங்கை அரசவைக்கு தெரிவிப்பது என்னவென்றால், பிரிட்டிஷ் கம்பெனியின் வியாபார தொடர்பாகவும் மற்றும் நாட்டிற்கு நீங்கள் செலுத்தும் திரைப்பொருள் தொடர்பாகவும் ஆற்காடு நவாபியல் வரி வசூலிக்கும் உரிமையை தாங்கள் பெற்றுவிட்டது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடப்படுகிறது. மன்னா, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. மன்னா, ஆங்கிலேயர்களும் ஆற்காடு நவாவும் தனியாக சந்தித்ததாக செய்தி அறிந்தேன். எதற்கும் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் அரசியே. ஆம். பிழைக்க வந்த கூட்டம் தமிழர்களிடையே பிரித்தாளும் சூழ்ச்சியை ஆள்கின்றனர். தன் நலனை காட்டிலும் நாட்டு மக்களின் நலனையே பெரிதாக கருதும் நம் மன்னர் இச்சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டார். ஆணையிடுங்கள் மன்னா, அவர்களின் சிரத்தை வெட்டி தங்களது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். மருது சகோதரர்களே, சினம் கொள்ள வேண்டாம். நாம் எதற்கும் சற்று ஆலோசித்து செயல்பட வேண்டும். காட்சி 3 பிரிட்டிஷ் அரசியும் கர்னல் பான்சரும் சிவகங்கை சமஸ்தானத்திற்குள் வேலு நாச்சியார் மற்றும் முத்துமடுகநாதரை சந்திக்க வருதல். சிவகங்கை அரசவைக்கு வணக்கம். கர்னல் பான்சரும் அவரின் மனைவி அரசியும் தங்களை காண வருகை தந்துள்ளனர். பிரிட்டிஷா? கர்னலா? வரச் சொல். உத்தரவு. Welcome, Mrs. Velu Nachiyar.
வணக்கம். அமருங்கள். Hey, mister. I am Colonel. I have come here to collect a tax. Your district Sivaganga is under our rule. Give the agreement. எங்கே வந்து என்ன பேசுகிறீர்கள்? வியாபாரமா, ஒப்பந்தமா, வரியா? நீங்களே வெளியேறுகிறீர்களா இல்லை நான் வெளியேற்றவா? பேச்சு எதுவும் வேண்டாம். யாரெங்கே? இவர்களை உடனடியாக வெளியேற்றுங்கள். பிரிட்டிஷ் வாடையே ஆகாது, கூடாது. காட்சி 4 மன்னர் அரசவை. காட்சி 4 துவங்குகிறது. வணக்கம் அரசே. கர்னல் பான்சர் தங்களுக்கு ஓலை அனுப்பியிருக்கிறார். என்ன? எனக்கு ஓலை அனுப்பியிருக்கிறானா? எங்கே? வாசித்து காட்டு. தங்களை தனியாக சந்திக்க வேண்டுமாம். என்ன? கர்னல் பான்சர் என்னை தனியாக சந்திக்க ஓலை அனுப்பியிருக்கிறானா? என்ன நெஞ்சுரம் அவனுக்கு? நானே அவனை நேரடியாக சந்திக்கிறேன். எங்கே என் உதவியாளர் தாண்டவராயன் பிள்ளை? மன்னா, இன்று அவர் அரசபைக்கு வரவில்லை. பரவாயில்லை, நானே அவனை நேரடியாக சந்திக்கிறேன். இதோ செல்கிறேன். மன்னர் எங்கே சென்றிருக்கிறார்? அரசியாரே, கர்னல் பான்சர் மன்னரை சந்திக்க விரும்பியிருக்கிறார். எனவே மன்னர் அவரை காண தனியாக சென்றிருக்கிறார். இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறதே. வாருங்கள், நாமும் மன்னரை பின்தொடர்ந்து செல்வோம். Welcome, Mr. Muthu Vadaganar. I am here to collect a tax. I have the agreement. You must put the sign. ஒன்றும் புரியவில்லையே. எனக்கு புரியும்படி தமிழில் கூறடா பரங்கி தலையா. What? You cannot understand my language? Poor country fool. யாரிடம் வந்து என்ன பேசுகிறீர்கள்? சிவகங்கை சமஸ்தானத்தின் மன்னரையே நீங்கள் ஏளனம் செய்வீரோ? Mind your words, Mr. Colonel. This is my land. This is my people. This is my kingdom. Shut your mouth. இது என் நிலம், இது என் ஆட்சி, இது என் மக்கள். ஆலோசித்து சம்சாரிக்கும் மிஸ்டர் கர்னல். எங்களுடைய பாஷா படிச்சாலே మనసులాయో ఆలోచించి మాట్లాడు మిస్టర్ కర్నల్. నువ్వు ఇక్కడ బతికేదానికి వచ్చినవాడు. అర్థమైందా? పురంజరస్యా తోరాధిక మొరజల విద్య కన్నగా. வாவ், இட்ஸ் அமேசிங். ஐ அப்ரிஷியேட் யுவர் டேலண்ட். இது என்ன? எங்கள் அரசிக்கு உருது, தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகள் தெரியும். என்னமோ ஆங்கிலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அலட்டிக் கொள்கிறாய். உன் திமிருத்தனத்தை இங்கே காட்டாதே. உன் மொழி ஆதிக்கத்தை கொண்டு வந்து இங்கே காட்டாதே. தமிழர்கள் அனைவரையும் சமத்துவமாக பார்ப்பவர்கள். அவர்களிடம் உன் மொழியை திணித்தால் அக்கணமே உன் தலையை வெட்டி விடுவோம். அது மட்டுமல்ல, நீதானே வியாபாரி, நாங்கள் வியாபாரிகள் அல்ல. நீ எங்கள் மொழியை கற்றுக்கொண்டு எங்களிடம் வந்து பேசு. அதை விட்டுவிட்டு எங்களை உன் மொழியை கற்றுக்கொள்ள சொல்லாதே. எங்கள் மொழியை யாரேனும் ஏளனமாக பார்த்தால் அக்கணமே அவர்கள் தலையை வெட்டி விடுவேன். யாரெங்கே? இவர்களை சுற்றி வளையுங்கள். வெள்ளையர்கள் வெளியேறி விட்டார்கள். ஆஹா, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், திருவிழா களை கட்டட்டும்.
அப்படியே ஆகட்டும். ஆகட்டும். டும். நமது கலைக்காவிரி நாள் மற்றும் நிறுவனர் நாள் இதை சிறப்பாக கொண்டாடுகிற வேளையிலே நம் மத்தியில் சிறப்பு விருந்தினராக வந்து அருமையானதொரு திருப்பலியை நிறைவேற்றி இறை வார்த்தையை நமக்கு எடுத்து சொன்ன அருட்தந்தை எல்வி யூஜின் அடிகளார் அவர்களே, நம்முடைய கல்லூரியின் முன்னாள் செயலர், இந்நாள் தூய அகுஸ்தினார் குருத்துவ கல்லூரியினுடைய அதிபர் அருட்தந்தை சூசை அலங்காரம் அடிகளார் அவர்களே, காவிரி கலை தொடர்பகத்தினுடைய இயக்குனர் அருட்தந்தை லியோ ஜான்சன் அவர்களே, கல்லூரியின் முதல்வர் அவர்களே, அனைத்து துறை தலைவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, கலைக்காவிரியின் சொந்தங்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த நாள் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான நாள். நம்முடைய நிறுவனர் தந்தை இந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1ஆம் தேதி கொண்டாடுவது அவருக்கு வழக்கம். ஏனென்றால் குழந்தை இயேசுவின் புனித தெரசம்மாளுடைய திருவிழா அக்டோபர் 1ஆம் தேதி. அவர் ஒரு எளிய வழியை பின்பற்றியவர். அதுபோல் நம்முடைய ஃபவுண்டர் நிறுவனர் அவர்களும் எளிய வழியை பின்பற்றுபவர், எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கின்றவர். கலைக்காவிரியை உயிருக்கு உயிராக அன்பு செய்தவர் நம்முடைய
மான்சிங்கர் எஸ்எம் ஜார்ஜ் அவர்கள். அதனால தான் அவருடைய வில் அதிலே எழுதி வைத்திருந்தார், ஒருவேளை நான் இறந்துவிட்டால் என்னை கலைக்காவிலேயே அடக்கம் செய்யுங்கள் என்று அவர் எழுதி வைத்திருந்தார். அதே போல் அன்றைய ஆயர் மேதகு ஆண்டனி டிவோட்டா அவர்களும் அதை நிறைவேற்றினார்கள். இன்று நம்முடைய கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே மான்சிங்கர் எஸ்எம் ஜார்ஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துகின்ற வகையில் அந்த நினைவிடம் அமைந்திருக்கிறது. மாணவ செல்வங்களுக்கு எப்போதுமே ஒரு கல்லூரியை உருவாக்குகின்றவருடைய கனவு என்ன என்பது அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு பயில்கின்ற நீங்கள் எல்லாரும் இந்த கலையை கற்றுக்கொண்டு உலகில் பல்வேறு இடங்களுக்கு சென்று நீங்கள் அதை வளர்க்கிறீர்கள். சமீபத்தில் நான் நம்முடைய மாணவ செல்வங்களோடு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு சென்றபோது அங்கே நம்முடைய முன்னாள் மாணவி அந்த ஊருக்கு நாம் எல்லோரும் வருகிறோம் என்று தெரிந்து கொண்டு அந்த ஊரிலே கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோயிலுடைய தலைமை அர்ச்சகர் அவருடைய மகள் சகோதரி நிரஞ்சனா அவர்கள் அங்கே நம்மை வரவேற்று நடன குழுவினர் எல்லோரும் தங்கியிருந்த அந்த மண்டபத்துக்கு தன்னுடைய தந்தையை அழைத்து வந்து எல்லாருக்கும் அன்று கேக்கு ஸ்வீட்டு எல்லாம் கொடுத்து தன்னுடைய மகிழ்ச்சியை நன்றியை வெளிப்படுத்தினார். எனக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. நம்முடைய முன்னாள் மாணவி அவர் இந்த கல்லூரியை விட்டு சென்று 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனாலும் கலைக்காவிலிருந்து வருகிறார்கள் என்று சொன்ன உடனேயே தன் தந்தையும் அழைத்து கொண்டு தன்னுடைய கைக்குழந்தை தன்னுடைய தாய் எல்லோரோடும் அங்கே வந்து எங்கள் எல்லோரையும் சந்தித்தார்கள். இப்படி சமீபத்தில் திருநெல்வேலியிலே ஒரு ப்ரோக்ராம் காமநாயக்கம்பட்டிக்கு சென்றபோது கூட போகிற வழியில் டாக்டர் பிரீதா அவர்கள் அவர் முன்கூட்டியே சொல்லி வைத்திருந்தார், கலைக்காவிலிருந்து ப்ரோக்ராம் கொடுக்க வருகிறோம் என்று. கோயில்பட்டியிலே நாங்கள் மதிய உணவு சாப்பிடுகிற நேரத்தில் அங்கு ஒரு சகோதரி வந்தார், சுந்தரலட்சுமி அவர்கள். அந்த ஹோட்டலுக்கே தன்னுடைய தந்தையோடு வந்து எங்கள் எல்லாருக்கும் கடல மிட்டாய் வாங்கி கொடுத்து எங்கள் எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தினார். இப்படி இந்த பிள்ளைகள் கலைக்காவிரியிலிருந்து சென்று பல இடங்களுக்கு சென்றாலும் இந்த கலைக்காவிரிக்கு வர வேண்டும் அப்படி என்ற ஒரு ஆசை அவர்களுக்கு எல்லோருக்கும் உண்டு. அவர்கள் இருக்கிற இடத்துக்கு நாம் சென்றாலும் நம்மை அன்போடு உபசரிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு நல்ல நிறுவனம் மான்சிங்கர் எஸ்எம் ஜார்ஜ் அவர்கள் உருவாக்கிய நிறுவனம். அவருடைய வழித்தோன்றலாக ஒவ்வொரு இயக்குனரும், அதன் பிறகு வந்த தந்தை சூசை அலங்காரம் சரி, அவருக்கு பிறகு வந்த ஃபாதர் ஞானசேகரன், அதன் பிறகு ஃபாதர் அந்துவான், அதன் பிறகு ஃபாதர் சகாயராஜ், திரும்ப மீண்டும் ஃபாதர் அந்துவான், அதன் பிறகு ஃபாதர் சாமிநாதன், இன்று நானும், எனக்கு பின்னாலும் ஃபாதர் மறைவுரையில் சொன்னார்லவா, த பெஸ்ட் இஸ் எட் டு கம். அது முற்றிலும் உண்மை. கலைக்காவிரியை பொறுத்தவரையில் ஃபாதர்ஸுங்களோ முதல்வர்களோ நாங்கள் எல்லாரும் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் இன்னும் தொடர்ந்து த பெஸ்ட் என்பது இன்னும் வரப்போகிறது என்பது தான் ஃபாதர் ஜார்ஜ் அவர்கள் சொன்னது. இதைவிட சிறப்பாக செய்யக்கூடியவர்களும் வரப்போகிறார்கள். தந்தையர்களும் வருவார்கள், முதல்வர்களும் வருவார்கள், பேராசிரியர்களும் வருவார்கள். சிறப்பானவர்களே கண்டிப்பாக மாணவ செல்வங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஃபாதர் ஜார்ஜுடைய கனவு. அவர் கடைசியாக விட்டு சென்ற அந்த பிளாக் என்னவென்றால், த பெஸ்ட் இஸ் எட் டு கம். எவ்வளோ ஒரு எளிய உள்ளம் இருந்தால் அந்த பதாகையை அவர் வைத்திருப்பார் பாருங்கள். எல்லோருக்கும் அந்த எண்ணம் வராது. என்னால் தான் முடியும், என்னை விட்டு அவ்வளோதான், நான் போனேன் அப்படின்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கல. எனக்கு பின்னால் வருபவர்கள் என்னை விட அருமையாக செய்வார்கள் என்று அந்த திருமுழுக்கு யோவான் போல அவர் எளிய உள்ளத்தோடு வாழ்ந்தவர். அவரை நினைவு கூறுகின்ற வகையில் நம்முடைய மாணவ செல்வங்கள் மிக அருமையான கலை நிகழ்ச்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இசை, நடனம் இது இல்லை என்றால் கலைக்காவிரி இல்லை. அதுபோல் ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து இவ்வளவு புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2 பேரை நான் இந்த நேரத்தில் பாராட்ட இருக்கிறேன். ஃப்ளூட் மாஸ்டர் பிரகாஷ் அவர்களும் நம்முடைய பாடலுக்கு இசையமைத்தவர், அவரை அன்போடு அழைக்கின்றேன். ஃப்ளூட் இசை வாசித்தவர் பெனிட்டா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். சமீபத்தில் நம்முடைய தமிழாசிரியர் திரு சதீஷ்குமார் அவர்கள் சிறந்த ஒரு அருமையான ஒரு சர்டிஃபிகேட் நற்சான்றிதழை திருச்சி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து பெற்றிருக்கிறார். அவரையும் அன்போடு 3 பேரையும் கௌரவித்துவிட்டு
தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கலைக்காவிரி எந்நாளும் எப்போதும் வளரட்டும். நாங்கள் உள்ளே அறையிலே பேசி கொண்டிருந்தோம், இது 48வது ஆண்டு. அப்படி என்றால் கோல்டன் ஜூபிலி இன்னும் 2 ஆண்டுகளில் இருக்கிறது. முன்னாள் மாணவிகள்லாம் வந்திருக்கீங்க, சாருமதிலாம். இன்னும் சீக்கிரத்தில் கோல்டன் ஜூப்ளி வரப்போகிறது. ஃபாதர் லியோ ஜான்சன் இப்பொழுதே அதை பற்றி சிந்திக்க தொடங்கிவிட்டார். நம்ம என்ன செய்யலாம் ஃபாதர், கொஞ்சம் பிளான் பண்ணி நல்லா செய்யணும் அப்படின்னு சொன்னார். நிச்சயமாக கடவுளுடைய அருளால் இந்த கோல்டன் ஜூப்ளியும் மிக சிறப்பாக நாம் திட்டமிடுவோம். கடவுள் நமக்கு உதவி செய்வார். இந்த 3 ஆசிரியர்களையும் இப்பொழுது நாம் கௌரவப்படுத்துகின்றோம். நன்றி. காட் பிளஸ் யூ. முதலில் குழலிசை பேராசிரியர் பிரகாஷ் அவர்களை தந்தை அவர்கள் பாராட்டு செய்கிறார். அவர்களைத் தொடர்ந்து நமது பகுதி நேர நடனப் பள்ளியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி பெனிட்டா தமிழ்ச்செல்வன் அவர்களை தந்தை அவர்கள் சிறப்பு செய்கிறார். Reverend Father Secretary now honors Mr. K. Satish Kumar, Assistant Professor of Tamil. கலைநயம்
What a vibrant performance. Let's applaud the dancers for their energy, precision, and the rhythmic magic of Irish tap dance. I now invite our respected chief guest, Reverend Father L.V. Eugene, to share his words of inspiration with us. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, 1967 ஆண்டு தமிழக திருச்சபையிலே ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய ஆண்டு. 1967 ஆண்டிலே பெக்கர் என்ற எம்இபி ஃபாதர் திண்டிவனத்திலே வேதியர்கள் பயிற்சி கேட்டிகிஸ்ட் ட்ரைனிங் ஆரம்பித்த ஆண்டு. அந்த ஆண்டிலே ஒவ்வொரு மறை மாவட்டத்திலிருந்தும் ஒரு சிலரை மறைக்கல்வி பணிக்காக அனுப்பி வையுங்கள் என்று கேட்ட பொழுது நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்திலிருந்து 3 அனுப்பி வைத்தார்கள். அந்த 3 2 இறைவனடி சேர்ந்தார்கள். இன்னொருவர் நம்முடைய கலைக்காவிரி நிறுவனத்திலே இன்றளவும் பணி செய்து கொண்டிருக்கின்றார். அவர் பெயர் ஞானப்பிரகாசம். நம்முடைய கலைக்காவினுடைய ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் ஞானப்பிரகாசம் அவர்கள் தொடக்க நாட்களிலே இந்த கலைக்காவிரி கம்யூனிகேஷன் சென்டராக இருந்த பொழுது இதுதான் நம்முடைய மொன்சியோர் எஸ்எம் ஜார்ஜ் அடிகளாருடைய கனவு. 8 திக்கும் என்பது இறைவனுடைய செய்தி இந்த சிட்டியில் அல்ல, கிராமங்களிலும் ஒலிக்க வேண்டும். இதைத்தான் அவர் அன்றைக்கு சின்னஞ்சிறு கிராமங்களாக சென்று ஸ்லைட் ஷோ என்று சொல்லுவார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஸ்லைட் ஷோன்னு சொல்லுவாங்க. ஒன்று ஒன்றா போட்டு எடுப்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி புழக்கத்திலே கிடையாது. இதையெல்லாம் அன்றைக்கு நடத்தியவர் தான் நம்முடைய ஃபவுண்டர் தந்தை எஸ்எம் ஜார்ஜ் அடிகளார் அவர்கள். அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தான் இந்த வேதியர்கள். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கின்ற, நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது இது போன்ற கிராமங்களுக்கு அழைத்து செல்வார்கள். அங்கே இந்த ஸ்லைட் ஷோ பார்க்குறதுக்கு கலைக்காவிரியிலேருந்து ஆட்கள் வருகின்றாங்கன்னா அங்கே கூட்டம் கூடிரும். வெள்ளை திரை கட்டுவாங்க. அந்த திரை இப்படி அலை மாதிரி ஆடும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் தொடக்க காலத்தில் இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய இறைபணியை ஆரம்பித்தார்கள். அப்படி ஆரம்பித்த அந்த இறைபணி தான் இன்றைக்கு வெப்சைட்டு வரை வந்து சேர்ந்திருக்கின்ற ISSN வரைக்கும் நாம் பெற்றிருக்கின்றோம். ஒரு பள்ளத்திலிருந்து உச்சத்திற்கு வந்த ஒரு வரலாறு நம்முடைய கலைக்காவிரியினுடைய வரலாறு. சின்னஞ்சிறு கிராமங்களுக்கும் கூட இறைவனுடைய செய்தி செல்ல வேண்டும். அதுபோல் இது போன்ற கலைகள் எல்லாம் பணக்காரர்களுக்கு மட்டுமே உரித்ததாக இருக்கக்கூடாது, எங்கும் இருக்கிறவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் மறையுரையிலே சொன்னது போல் திறமை என்பது எல்லோரிடமும் இருக்கின்றது, வாய்ப்பு என்பதுதான் கிடைக்கவில்லை. அந்த வாய்ப்புகளை அளவுக்கு அதிகமாக நம்முடைய தந்தை எஸ்எம் ஜார்ஜ் அடிகளார் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதற்கு ஒரு நல்ல ஒரு உந்து சக்தியாக இருந்த இடம்தான் இந்த கலைக்காவிரி என்ற மாபெரும் நிறுவனம். இந்த கலைக்காவிரியில் கிராமத்திலிருந்து வரக்கூடியவர்கள், தூரத்திலிருந்து வரக்கூடியவர்கள்
கிடைக்கக்கூடிய அந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கு எத்தனையோ பல சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள். தந்தை அவள் சொல்லி கொண்டிருந்தார்கள், டெல்லியில் சென்று அருமையாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வெற்றி பெற்று அங்கு நடந்த பரேடிற்கும் அழைக்கப்பட்டார்கள் என்று. நம்முடைய பிள்ளைகள் திருச்சி மாநகரம் உங்களுக்கு தெரியும், நிறைய பல ஆங்கில நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பகுதி. ஆங்கில பள்ளிகளும் ஆங்கில கல்லூரிகளும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலே நம்முடைய கலைக்காவிரி மாணவ மாணவிகள் ஆங்கிலத்திலே சுழல் கேடயத்தை பெற்றிருக்கின்றார்கள். மிகப்பெரிய பாராட்டுதற்குரியது. இந்த திருச்சி மாநகரத்திலே மற்ற மாநகரங்கள் பெறுவது எளிது, திருச்சியில் வாங்குவது கடிது. காரணம், இங்கே நிறைய நிறுவனங்கள் ஆங்கிலம் சார்ந்த நிறுவனங்கள் இருக்கின்றது. இருந்தும் கூட இந்த திருச்சி மாநகரிலே கலைக்காவிரி மாணவ மாணவிகள் சுழல் கேடயத்தை ஓவரால் ஷீல்டு வாங்கியிருக்கின்றார்கள் என்றால் ஆங்கிலத்திலே அது உண்மையிலேயே எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கான பாராட்டிற்குரியது. இதையெல்லாம் விண்ணிலிருந்து பார்த்து மகிழ்ந்து கொண்டே இருப்பார் இந்த இடத்தினுடைய ஃபவுண்டர் அருள் தந்தை SM ஜார்ஜ் அடிகளார் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த வரிசையில்தான் நம்முடைய தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்களும் நாங்கள் இருவரும் சிறுவர் முதலே நல்ல நண்பர்கள். குருமானவராக மாறுவதற்காக குருத்துவ படிப்பு படித்து கொண்டிருந்த பொழுது குருமடத்திலிருந்தே தந்தையும் நானும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். தொடர்ந்து அவர் எங்கெங்கெல்லாம் பாட்டு சொல்லித்தர போகிறாரோ அங்கெல்லாம் அடுத்து நானும் போயிட்டுருப்பேன். அவருக்கு ஒரு நல்ல ரசிகனாக இருப்பது எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும். இன்றைக்கு அவருடைய அந்த பாடலை கேட்டு கூட சொன்ன, இந்த பாட்டை நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன், மீண்டுமாக கேட்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பல பாடல்கள் அழிந்து போய்விட்டது, நல்ல அர்த்தமுள்ள பாடல்கள், நல்ல இனிமையான இசைகள். ஆனால் இன்றைக்கு ஒரு அப்படியே அழிந்து கொண்டிருந்த ஒரு பாடலுக்கு மீண்டுமாக உயிர் கொடுத்திருக்கின்றார்கள் தந்தை அவர்கள். அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் அவ்வளோ அற்புதமான வார்த்தைகள். இப்படியாக எங்களுடைய உறவு இருந்தது என்றாலும் நான் அதிகமாக சிட்டியிலே இருந்தது கிடையாது. குருவானவராகி 25ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டில் இருக்கக்கூடிய இப்போது அம்பியாபுரத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதுவரை நான் திருச்சி மறை மாவட்டத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிராமங்களிலே நான் பணி செய்தது உண்டு. கலைக்காவிரிக்கு ஏதாவது ஒரு சில காரியங்களுக்காக வந்து ஏற்கனவே சொன்னபோது ஒரு ஆண்டு இங்கே நான் படித்திருக்கின்றேன். அடுத்து ரெக்கார்டிங் தேட்டரில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன், எடிட்டிங் கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கின்றேன். இப்படி தான் என்னுடைய உறவு இங்கே இருந்தது போல. கலைக்காவிரி எது இருக்குது என்ன இருக்குது இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்ததுன்னு கிடையாது. ஒரு முறை என்னுடைய அருட்சகோதைகளை கூட்டு வந்ததற்காக ஒரு காரியத்துக்காக வந்த பொழுது தந்தை அவர்களை என்னை கொண்டு வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷனில் பங்கெடுக்க வைத்தார். அதுதான் முதல் முறையாக கலைக்காவினுடைய இந்த நிறுவனத்திற்கு உள்ளே வந்தது நான். அல்லது அப்படியே அந்த வராண்டாவில் பார்ப்பேன், மிஞ்சி போனால் ஃபாதருடைய ரூம் போவேன், ரிட்டர்ன் ஆகிடுவேன். அதை போய் உள்ளே வந்ததில்லை. தந்தை சூசேலாங்கரம் அவர்கள் இங்கு இருந்தபொழுது ஒரு நாள் மதிய உணவு என்பதற்காக வந்திருந்தேன். மற்ற பல நெருங்கிய உறவு இந்த நிறுவனத்தோடு கிடைக்கணும் வாய்ப்பு கொடுக்கலை. அன்பார்ந்தவர்களே, கடைக்கோடியில் ஏதோ கிராமத்தில் பணியாற்றி கொண்டிருந்த என்னை தந்தை அவர்கள் கண்டுகொண்டு இந்த நாளிலே இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஒரு கிராமத்து பங்கு தந்தையாக இருந்தாலும் அந்த பங்கு தந்தையும் கலைக்காவிரிக்குள்ளே வர வேண்டும், அதிலே ஒரு நிகழ்விலே பங்கெடுக்க வேண்டும், ஒரு புனிதமான திருப்பலியை இந்த நல்ல நாளிலே நிறைவேற்ற வேண்டும் என்று என்னை அழைத்திருக்கக்கூடிய அன்பு நிறைந்த அண்ணன் லூயிஸ் பிரிட்டோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அன்பு நிறைந்தவர்களே, இந்த நிகழ்ச்சி வந்தப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சி முத்தான ஒரு நிகழ்வாக இருப்பதை பார்த்தேன். அதில் என்னுடைய மனதை கொள்ளை கொண்டது அகக்கண்ணில் இசைதான். ஒரு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கின்றேன். அந்த புத்தகத்தை வெளியிட்ட அன்பு சகோதரர் பேராசிரியர் பிரேம்குமாரை நான் மனதார வாழ்த்துகின்றேன். அவர் இன்னும் நிறைய புத்தகம் இது போன்ற புத்தகங்களை வெளியிடுமாறு அவர் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக பார்த்தோம் என்றால், நான் படிச்சிருக்கிறேன், இப்போ ஃப்ரான்ஸ் போகும்பொழுது 90 நாட்களில் நீங்களும் ஃப்ரெஞ்சு பேசலாம், 100 நாட்களில் நீங்கள் இத்தாலியன் பேசலாம் என்றான்னு சொன்னாங்க. அதெல்லாம் புக்கெல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தேன், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் அந்த நாட்டுக்கு போன பிறகு தான் அந்த மொழிகள்லாம் கற்றுக்க முடிஞ்சிச்சு. ஸ்பானிஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இங்கே வந்து பார்த்து ஒரு புக்கு வாங்கினேன், 90 நாளில் ஸ்பானிஷ் கற்றுக்கலான்னு. நானும் மல்லு கட்டி பார்த்தேன், ஸ்பானிஷ் வரல. அப்புறம் இத்தாலிக்கு போய் ஸ்பெயின் போன பிறகு தான் அந்த மொழியை கற்றுக்கொள்ள முடிந்தது. இப்படியாக ரொம்ப கஷ்டமானது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வது என்பது. அதில் பார்த்தா இந்த 60 நாளில் நான் கூட லியோ ஜான்சன் பாட்டு சொன்னேன், இதில் இருக்க ஒரு முத்திரையை பிடிக்கிறதுக்கு எனக்கு 60 நாள் பத்தாதப்பா அப்படின்னு. அது சொன்னது இப்போ படத்தை பார்த்தேன், இப்படி இந்த மாதிரி ஒரு முத்திரையை பிடிக்க முடியுமா அப்படின்னு.
முடியும், ஒருவேளை உட்காந்துருவேன் பிடிச்சி, திருப்பி எந்திரிக்க முடியாது. இதுக்கே நம்மளுக்கு 60 நாள் ஆகும். அந்த பாப்பா எழுதியிருக்க அந்த புத்தகத்தை வாய்ச்சி முடிக்க எனக்கு 1 மாதம் ஆகிடும், 30 நாள் ஆகிடும். ஆனால் எவ்வளோ எளிதாக்கி 60 நாட்களிலே நீங்கள் பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்ளலாம். இவர் ஏறக்குறைய எஸ்எம் ஜார்ஜ் அடிகளாருடைய பேத்தி மாதிரி. எஸ்எம் ஜார்ஜ் அடிகளார் அவர்கள் இது போன்ற நடனங்கள், பரதநாட்டியம் என்பது கனவுகள் கூட காண முடியாத கிராமத்து பிள்ளைகளுடைய கனவாக இருந்தது. அதை நனவாக மாற்றினார். கிராமங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் பரதநாட்டிய கலையை கற்றுக்கொள்ள வைத்தார். அந்த வரிசையிலே இந்த சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கூட 60 நாட்களை பரதநாட்டியம் கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அருமையான ஒரு எளிய புத்தகம். இப்படியாக ஒவ்வொன்றுமே முத்தாய்ப்பான நிகழ்வாக இன்றைக்கி நடித்த நாடகம் ரொம்ப ரசித்து பார்த்தேன். காரணம், நான் ஒரு வரலாற்று பேராசிரியர். அந்த வரிசையை பார்க்கும்போது இந்த வரலாற்று நாடகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் வேலு நாச்சியார் நடித்த பெண் ஏறக்குறைய வேலு நாச்சியாராக மாறிட்டாங்க. அவங்க அருமையான ஒரு நடிப்பு. அந்த குழுவினர் உண்மையிலே நான் பாராட்ட விரும்புகிறேன். அன்பு நேயர்களே, அதுபோல் ஒவ்வொரு நிகழ்வும் பிரமாதமாக இருந்தது. உங்களுடைய முதல்வர் சகோதரி இருக்கின்றார்கள். சகோதரருடைய பாடல் இப்போ அவங்க எழுதி இசையமைத்த பாடல் வந்தது. எவ்வளோ அருமையான வார்த்தைகள்! திருச்சி மாநகரத்திற்கும் கலைக்காவிரிக்கு இருக்கக்கூடிய உறவை அற்புதமாக எடுத்து சொன்னிய பாடல். அதுபோல் ஆங்கில நடனமாக இருந்தாலும் எதுவாக இருந்தால் என்ன பிரமாதம், எல்லாமே சிறப்பு. உண்மையிலே உங்கள் அத்தனை பேரும் நான் மனதார பாராட்டுகிறேன். அந்த ISSNல் போட அந்த 7 ஆர்டிகல்ஸ் நான் இன்னும் வாசிக்கலை. ஆனால் ஆர்டிகல்ஸில் வந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த அளவிற்கு ஒரு கேப்சரிங்காக இருக்கக்கூடிய நல்ல டைட்டில்ஸை சூஸ் பண்ணி அருமையான ஒரு காரியங்களை செய்து கொண்டு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்பதுதான் இயேசுனுடைய கடைசி ஆசை. ஆக இங்கே இருக்கக்கூடிய இந்த கலைக்காவிரி என்ற ஒரு சிறிய இடத்திற்குள் அமைந்திருக்கக்கூடிய இந்த நிறுவனம் இன்றைக்கு உலகம் முழுவதும், மறைவுரைகளை சொன்னேன், நான் சென்ற பல நாடுகளிலே நான் திருச்சி மறை மாவட்டம் என்று சொன்ன உடனே அவர்களுடைய எண்ணத்திற்கு எது வருகின்றது? கலைக்காவிரி தான் வருகின்றது. கலைக்காவிரி இருக்குதே அந்த இடமானு கேட்பாங்க. அந்த அளவிற்கு உலகமெங்கும் கலைக்காவிரி பெயர் வாங்கியிருக்கின்றது. அன்பு நிறைந்தவர்களே, அப்பேற்பட்ட ஒரு அருமையான நிறுவனத்தை நம்முடைய மறை மாவட்டம் நடத்தி கொண்டிருப்பதிலே எனக்கும் பெருமை. இதில் நீங்கள் படித்து கொண்டிருப்பது உங்களுக்கும் பெருமையாக இருக்கின்றது. ஆக நாம் ஒவ்வொருவரும் இணைந்து தந்தை சொல்வது போல பெஸ்ட் எட் டு கம், அந்த பெஸ்ட் நீங்கள் ஒவ்வொருத்தராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கு பயின்று செல்கின்ற பொழுது ஒரு நல்லதொரு பெஸ்ட்டாக, தி பெஸ்ட்டாக இருந்து உங்களுடைய இறைவனுடைய சாட்சிகளாக, இந்த கலைக்காவிரியுடைய சாட்சிகளாக இருந்து இந்த கலைக்காவிரிக்கும் இறைவனுக்கும் பெருமை சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி இடம்பெயர்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இறை பிரசன்னத்துடன் தொடங்கிய இந்த நன்னாளில் நம் அனைவருக்கும் ஆசிர்வாதம் வழங்கிய இறைவனுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறை தூதர்களாக வந்து திருப்பலி நிறைவேற்றிய அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல. குறிப்பாக சிறப்பு விருந்தினராகவும் சிறந்ததொரு சிறப்புரை வழங்கி திருப்பலியினை தலைமை ஏற்று நடத்திய அருட்தந்தை யூஜின் அடிகளார் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்னாளில் நம்முடன் பங்கேற்று நம் விழாவினை சிறப்பித்த முன்னாள் செயலர் அருட்தந்தை சூசை அலங்காரம் அடிகளார் அவர்களுக்கும் என்னோட நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி கலை தொடர்பகத்தின் இயக்குனரும் அருட்தந்தை லியோ அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை உரித்தாக்குகிறேன். கல்லூரியின் இயக்குனரும் இன்றைய நாளில் வாழ்த்துரை வழங்கி முன்னொரு காலத்தில் தான் இயற்றிய அந்த பாடலை மீட்டுருவாக்கம் செய்து அதை பாடல் வடிவிலும் நடன வடிவிலும் சிறப்பாக கொண்டு வந்த நம்மளது கல்லூரியின் செயலர் தந்தை அவர்களுக்கும் நன்றிகள் பல. மற்றும் மாணவராக இங்கு பயில்கின்ற அருட்தந்தை விஜய் அவர்களுக்கும் நன்றிகள். அழகான ஒரு பாடலை அரங்கேற்றி அழகான ஒரு வரவேற்புரையை வழங்கிய முதல்வர் உமா மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகிறேன். இன்றைய சிறப்பு நாளில் நம்மோடு வந்திருந்து நம்மை சிறப்பித்த மூத்த கலைஞர் திருச்சி எஸ் ரங்கராஜன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய கலை நிகழ்ச்சிகளின் முத்தாய்ப்பாக வரவேற்பு நடனத்தில் இருந்து இறுதியாக ஆங்கில நடனம் வரை
மிகச் சிறப்பாக வழங்கிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல. குறிப்பாக வரவேற்பு நடனத்தை கோரியோகிராஃபி செய்த டாக்டர் புவனேஸ்வரி மேம் மற்றும் பாடலை அழகாக மாணவர்களுக்கு கற்பித்த டாக்டர் ராஜேஷ் பாபு சார் அவர்கள், மற்றும் ஒரு நடன மாணவர்கள் வழங்கிய ஆங்கிலத்துறை மாணவர்கள் வழங்கிய அதற்கு உதவி செய்த டாக்டர் லிண்டா மேம் அவர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நூல் வெளியீட்டு விழா டாக்டர் பிரேம் சார், மிஸ்டர் ஏ ராஜ்கமல், மிஸ் பாவனா ஸ்ரீ மூவருக்கும் மிக்க நன்றிகள். ISSN அப்படின்ற அந்த ஒரு துவக்க நிகழ்வு நடந்தது. நம்மளுடைய கல்லூரி KKCFA அப்படின்றதில் KKPA அப்படின்ற ஒரு முத்தாய்ப்பை கொண்டு வந்துள்ள லிமா மேம் அவர்களுக்கும் நன்றிகள். வரலாற்று சிறப்புமிக்க சிவகங்கை சீமையினை நம் கண்முன்னே கொண்டு வந்த தமிழ்துறை மாணவர்களுக்கும் தமிழ்துறை பேராசிரியருக்கும் நன்றிகள் பல. மேலும் இந்த நிகழ்விற்கு அடித்தளமாக இருந்த அனைத்து துறை தலைவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பணியாளர்கள், அலுவலர்கள் மற்றும் ஒலி அமைத்து கொடுத்த அன்பர்கள், நண்பர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனித